ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபுதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பதிவு அப்படின்னா, மிருகசீரிட நட்சத்திரம் வைநாசிக தோஷம் உள்ளதா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த வைநாசிக தோஷம் இருந்தால் எந்த விதமான வழிபாடுகளை பண்ணால் அந்த தோஷத்திலிருந்து தப்பிச்சிக்கலாம், பாதிப்புகளை குறைச்சிக்கலாம் அப்படிங்கக்கூடிய அழகான பதிவு. பொதுவாக வைநாசிக தோஷம்னு அப்படின்னா, உங்களுடைய நட்சத்திரம் என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம். இது வைநாசிக நட்சத்திரம் என்ன பண்ணும்? நம்முடைய மனதளவில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் உடல் அளவில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் கெடுக்கும். மனம் அடிக்கடி பாதிக்கும், நோய் தொந்தரவுகளை கொடுக்கும். ஒரு கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிறது ரெண்டு ஜோடி சேர்த்தனோம்னா அவங்களுடைய அந்த அந்தரங்க விஷயங்களில் ஒரு வருத்தங்கள் சங்கடங்கள் எல்லாம் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். அப்போ இந்த மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலோட பிறந்தவர்களோடு சேர்க்கை அப்படிங்கிறது சிறப்பான பலனை கொடுக்காது. சேர்க்கைன்னு என்ன? ஒரு திருமண வாழ்க்கைக்காக இருக்கட்டும், அடுத்தது ஒரு பொருளாதார மேம்பாடுகளுக்காக இருக்கட்டும், ஒரு தொழில் ரீதியான பார்ட்னர்ஷிப்புக்காக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு நன்மையான ஒரு காரியங்களுக்குமே இந்த நட்சத்திரத்திற்காரங்களோடு சேர்ந்து நீங்கள் ஒரு காரியங்கள் செஞ்சீங்கன்னா அது மன இழப்பையும் உடல் இழப்பையும் அடுத்தது மன சஞ்சலங்களையும் தரும் அப்படிங்கிறது தான் இந்த வைநாசிக தோஷம். இந்த வைநாசிக தோஷத்தை நம்ம நிவர்த்தி பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத விட, இந்த வைநாசிக தோஷம் நட்சத்திரம் உங்களுக்கு இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் அந்த பாதசார நிலைன்னு இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா 9 கிரகங்களில் எந்த கிரகங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்குதோ அந்த கிரகங்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு மனதளவில் உடல் அளவில் பாதிக்கப்படும். இப்போ சூரியன் இருந்தால் தகப்பன் அரசாங்கம் சார்ந்த ஹார்ட், இதயம், கண், மூளை சம்பந்தப்பட்ட உறவுகள் அப்படிங்கக்கூடிய உறவாக இருக்கட்டும், உடல் அங்கமாக இருக்கட்டும், இதில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரபிள். சந்திரன்னா மனசு சரியில்லாமல் போகிறது. செவ்வாய் அப்படின்னா உடல் வலிமை, அடுத்தது கருத்து வேறுபாடு, சகோதர வழி உறவுகள். புதன்னா டாக்குமெண்ட்டு, பத்திரப்பதிவு, ஜாமீன், கையெழுத்து, கிரெடிட், இதில் எல்லாம் பிரச்சனை. குருனா குழந்தைகளை நினச்சி வருத்தப்படுறது. சுக்கிரன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவுகள் விரிசல், வருத்தம், கருத்து வேறுபாடு. சனினா தொழில், ராகுனா வெளியூர் வெளிநாடு வாழ்க்கை. இப்படி அந்த கிரகங்கள் சார்ந்த நீங்கள் சங்கடங்களை அனுபவிக்கணும். அப்போ இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகங்கள் நின்று தசாபுத்தி நடக்குது அப்படின்னாவே நீங்கள் அந்த காலகட்டங்களில் அகலக்கால் வைக்கக்கூடாது. எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் நிறுத்தி நிதானமாக அதை செய்யலாமா வேண்டாமா, இப்போ நம்முடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு செய்யணும். அப்படி தெரிஞ்சு செய்யலை அப்படின்னா அது உங்களுக்கு கடைசியில் சங்கடத்தையும் மன வருத்தத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் கடைசியில் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை. அப்போ புதிய வீடு கட்டலான்னு இருக்கிறீங்க, நிலம் வாங்கலான்னு இருக்கிறீங்க, ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலான்னு இருக்கிறீங்க, கிரக பிரவேசம் பண்ணலான்னு இருக்கிறீங்க, அல்லது வாஸ்து பூஜை போடலான்னு இருக்கிறீங்க. அப்போ இந்த மிருகசீரிட நட்சத்திரத்துக்காரங்க உத்திரட்டாதி நட்சத்திரம் வர நாளில் இந்த புதிய செயல்களை நீங்கள் செய்யாமல் இருங்க. அதே மாதிரி நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, உங்கள் வீட்டுக்கு மனப்பொருத்தம், குழிப்பொருத்தம், வீட்டுக்கு வாஸ்து பொருத்தம் பார்க்கும் பொழுது இந்த மிருகசீரிட நட்சத்திரத்தில் உள்ள நண்பர்கள் உங்களுடைய இடத்துல உங்கள் பேரில் பத்திரம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த மனப்பொருத்தம் பார்க்கக்கூடிய அதில் நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வராமல் பார்த்துக்குங்க. வந்ததுனாவே அந்த வீடு நீங்கள் நல்லா வாஸ்துப்படி அழகாக அற்புதமாக அழகாக வடிவமைச்சிருந்தா கூட அந்த வீட்டில் ஒரு மன கிளேசம், வருத்தம், சங்கடம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு தீர்வு இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக தீர்வு இருக்குது. தீர்வு இல்லாமல் இல்லை. அப்போ அந்த தீர்வை சரி செய்யணும். அப்போ அந்த தீர்வை சரி செய்யக்கூடிய இடம் எங்கே இருக்குது அப்படின்னா, அதாவது திருவாரூர் மாவட்டத்தில் என்கண் முருகன், இது பிரம்மபுரீஸ்வரரோட கோயிலில் தனி சன்னதியாகவே இருக்குது. என்கண் முருகன் திருவாரூர் மாவட்டத்தில் என்கண்கிற கிராமத்தில் பிரம்மபுரீஸ்வரர் கோயிலில் என்கண் முருகன் தனி ஒரு ஆலயமே இருக்குது. அந்த கோயிலுக்கு நீங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் 8 மண்ணு விளக்கில் தீபம் ஏற்றி உங்களுடைய கஷ்டங்கள் எது தீரணும் அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று தசை நடத்துதோ அந்த கிரகங்கள் சார்ந்த
பாதிப்புகள் குறையணும்னு வேண்டிக்கணும். எந்த பாவத்தில் இருக்குதோ, உதாரணத்துக்கு 2ஆம் பாவத்தில் இருந்தால் பணத்தை கேட்கணும், 4ஆம் இடத்துல இருந்தால் சுகம் வீட்டை பற்றி சொல்லணும், 6ஆம் இடத்துல இருந்தால் கடன் நிவர்த்தி ஆகணும்னு சொல்லணும். இது மாதிரி எந்த பாவத்தில் அந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகம் என் பாவம் ரீதியான கஷ்டங்கள் எனக்கெல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லி அந்த கோயிலில் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த வைநாசிக தோஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக தீரும். அதை விட ஒரு கிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த வைநாசிக தோஷத்தில், அதாவது இந்த மிருகசி எடுத்துக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில், அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நிற்கிது அப்படின்னாவே நீங்கள் உங்களுக்கு எப்பப்போ அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துடைய புத்தி நடந்தாலும் சரி, அந்தரம் நடந்தாலும் சரி, இது நடந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ நீங்கள் அது என்ன செஞ்சால் ஒரு ரெமெடி பண்ண முடியும் அப்படின்னம்னா, காமதேனுடைய வழிபாடுகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி காமதேனத்துக்கு அன்னாசி பழம், பசுமாட்டுக்கு அன்னாசி பழம் வாங்கி கொடுங்க. அதுவும் நல்ல ஒரு அற்புதமான ஒரு வடிவமைப்பாக கொடுக்கும். அதே மாதிரி அன்னாசி பழம் அப்படிங்கிறத விஷயத்தை நீங்கள் தானம் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இந்த வைநாசிக தோஷத்துடைய பலம் குறையும். அதாவது தோஷத்துடைய பலம் குறையும். அப்போ தோஷத்துடைய பலம் குறைஞ்சாவே நம்முடைய வாழ்க்கையின் பலம் அதிகரிக்கும். அப்போ நீங்கள் இந்த மிருகசீட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, உத்திரட்டாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாள், உத்திரட்டாதி வரக்கூடிய நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம் சார்ந்த நபர்கள், இவர்களோடு ஒரு தொழில் ரீதியான விஷயம், பண ரீதியான விஷயங்கள், அடுத்தது திருமண வாழ்க்கை, பிஸ்னஸ், இது மாதிரி ஒரு நல்ல விஷயங்களுக்கெல்லாம் இவர்களோடு ஒரு இணக்கத்தை மட்டும் உருவாக்காமல் தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்படி தவிர்த்துக்கிட்டிங்கனாவே இந்த வைநாசிக தோஷம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காது. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அது நல்ல ஒரு அற்புதமான காணொளி. அனைவருக்கும் வணக்கம். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்படிங்கக்கூடிய அற்புதமான தகவலோடு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.